வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ். இப்போ நாம் இந்த காணொலியில் டிஎன்பிசி ப்ரெஸ் ரிலீஸ் செய்தி வெளியீட்டியன் டிஎன்பிசி அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று 2/5/2024 வெளியிட்டிருக்கிற மே 2 வெளியிட்டிருக்கிற செய்தி வெளியீடை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்ப 1163 நபர்கள் தேர்வு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கடந்த 8/3/2024 மார்ச் 8, 2024 முதல் ஏப்ரல் 30, 2024 வரையான காலத்தில் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 1 குரூப் 1ல் 94 நபர்களும், தொகுதி 2இல் அடங்கிய பதவிகளுக்கு 47 நபர்களும், ஒருங்கிணைந்த பொறியியல் சார்பு பணியிடங்கள் கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸில் 851 நபர்களும் 851 நபர்களும், தொகுதி 5Aவில் தமிழ்நாடு தலைமைச் செயலக பணிகள் அடங்கிய பதவிகளுக்கு 165 நபர்களும் மற்றும் பல்வேறு துறையில் உள்ள காலிப்பணி நிரப்ப மொத்தம் 1163 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிசி செயலாளர் அறிவித்திருக்கிறார். இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோடைய தினசரி வேலையை அவங்க வேகப்படுத்தியிருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க 2 மாதங்கள்லன்றதை தெளிவுபடுத்தியிருக்கு டிஎன்பிசி. ஸோ இதை முதற்கொண்டு வருகாலங்களில் வேகப்படுத்துவாங்க டிஎன்பிசியோட வேலை. நாம் வரக்கூடிய குரூப் 4க்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து குரூப் 2 வரப்போகுது. அனைவரும் தேர்வுக்கு நன்றாக தயாராகுங்கள். தற்பொழுது டிஎன்பிசி குரூப் 2 குரூப் ஏ பிரிமினல்ஸுக்காக டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரத்தில் டெய்லி பேட்ச் வீக்கெண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். குரூப் 2 குரூப் ஏ ப்ரிம்ஸ் 2022 பார்த்தீங்கன்னா அச்சு வருஷம் 70 பேர் படித்தாங்க. 57 பேர் ப்ரிம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்த கட்ட தேர்வுக்கு சென்றார்கள். கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி வார இறுதி வகுப்புகள் நடைபெறும். டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் அட்மிஷன் கோயிங் ஆன். வாருங்கள், வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.